வணக்கம். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை இன்றைக்கு தாவேகாவினர் சமூக ஊடகங்களில் திரைப்படங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். முதல்வர் விஜய் அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நாங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் சொல்கிறீர்கள் ஊழல் நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, என் மேசை மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அடுத்ததாக சொல்வது தான், எனக்கு அதை எப்போ எப்படி வெளியே கொண்டு வரணுமோ அப்போ நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம கேட்கிறது என்ன தெரியுமா? ஊழல் நடந்திருப்பதாக நீங்கள் சொல்வதன் உண்மை என்றால் அந்த பணம் உங்களுடைய பணமோ அல்லது உங்களுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகருடைய பணமோ அல்ல. இது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். நாம் ஒவ்வொருவரும் இந்த தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் அதை உடனடியாக வெளிக்கொண்டு வர வேண்டியது பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் உங்களை உட்கார வச்சுருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தேவைக்கு நாங்கள் எடுப்போம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? ஆனால் ஒன்று, சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் நேரத்துக்கு இன்னொரு இந்த சம்பவத்தை விட்டு இன்னொன்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அதாவது இந்த 100 நாட்கள் ஆட்சியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு ஊடகம் தான், ஒரு பிரிண்ட் மீடியா. என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? 100 நாள் ஆட்சியை ஒட்டி அவர்களுடைய தலைப்பு பக்கத்தில் போட்டிருக்கிறது, தள்ளாடும் தமிழகம், தடுமாறும் இளைஞர்கள், தடுப்பாரா முதல்வர். அது அடுத்தது அவங்க போடுறதுன்னா, முடிந்த வேலைக்கு டெண்டர், முதல்வர் அலுவலக சர்ச்சை. இதுதான் உங்களுடைய 100 நாள் ஆட்சியை பற்றி ஒரு பிரபலமான தமிழ் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. சரியா? அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செய்கிறதையெல்லாம் நீங்கள் காட்டி கொடுக்காதீங்க, எங்களை நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறோம், எங்களை ஏதாவது சுட்டி காட்ட முயற்சி செய்தால் நாங்களும் இதை வெளியே எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிங்கிறதாக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பரவலாக பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். ஒன்றுமில்லை, இந்த ஊழல் கொண்டு வந்துடுவோம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லும்போது இதையும் தமிழ்நாட்டு மக்கள் விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்களை எல்லாம் தாவேக்கா வாஷிங் மிஷினில் போட்டு கட்சியில் இணைத்து நல்லவர்களாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதையெல்லாம் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமில்லைங்க, உங்களுக்காக ஒரு அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறை ஒதுக்கீடு செய்வதற்கு அந்த சம்பவத்திற்கு 5.56 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக, ஒரு அறை ஒதுக்கீடு செய்வதற்கே 5.56 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு இல்லையா? அதனால் ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, கேட்குறதுக்கு தாவேக்காவினருக்கு நல்லா இருக்கலாம். அது வேறு, அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு கேட்கும்போது அவங்களுக்கு புல்லரிக்கலாம். ஏன்னா சினிமா பார்த்து பலவீனமான ஒரு கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர்களுக்கு இது புல்லரிப்பை தரலாம். ஆனால் நிஜம் வேற இல்லையா? சரி, இப்போது நம்ம இதில் இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க. அது என்னது? அதாவது எம்எல்ஏகளுக்கு கார் வழங்க போகிறீங்க, கார் பராமரிப்பிற்கு டிரைவருக்கு 75,000 இப்படின்ற ஒரு கணக்கு கொடுத்துருக்குறீங்க. இதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சமூக ஊடகங்கள் இதற்கான செலவை இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவுன்னா 1750 கோடி ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா? சிஎம் முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து,
விஜய் சார், உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2500 கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில் பேசுனீங்க. அதில் சில மகளிர் உங்களுக்காக அதை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதை நம்பி சில விவசாயிகள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. படித்தும் பட்டப்படிப்பு படித்தும் வேலை கிடைக்கல அப்படின்னா ஒரு ஊதியத்தொகையாக 4000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு பரப்புரையில் சொல்லியிருந்தீங்க. இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் விஜய் சாரை பார்த்து கேட்டபோது விஜய் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் சாருடைய கட்சியின் சார்பாக கஜானாவில் பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்குது சார், தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கஜானாவில் காசு இல்லை என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எம்எல்ஏக்களுக்கு 1750 கோடி ரூபாய் செலவு செஞ்சு கார் வாங்கி கொடுக்க போகிறதாக தகவல் நீங்களே வெளியிட்டிருக்கிறீங்க. ஆதவன் தீட்சண்யா சொல்கிற மாதிரி அது பொம்மைக்காரா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வாங்கி கொடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். விவசாயிகள் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு படித்து லோன் போட்டு படித்தும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு விஜய் சார் வந்தால் ஒரு 4000 ரூபா கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த இளைஞர்களும் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் கஜானாவில் பணம் இல்லை என்று இன்னொரு கதையும் நீங்கள் கிளப்புறீங்க. இப்போ நமக்கு என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, பாஜகவினுடைய ஜெராக்ஸாக இருக்கா தாவேக்கா அப்படிங்கிறதா இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன காரணம்? உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான இடதுசாரி கட்சிகள், மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கும் பயப்படுகிற சித்தாந்தம் இல்லையா, அந்த கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்புகள், இது தொடர்பாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவங்க மாதுளம் தழுவிய போராட்டம் நடத்த போகிறோன்னு எஸ்எஃப்ஐ சொன்னதுலேருந்து உடனடியாக அதை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்கிட்டீங்க, அது வேற. ஆனால் இதை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியா முழுவதும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் முன்வைக்கிறார்கள். மாணவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடுவதை ஒடுக்குவதோ அல்லது இதுபோன்ற செயல்களின் மூலமாக அதை தடுத்து நிற்க முயற்சி செய்வதோ அல்லது அதற்கு விலங்கு போடுவதற்கு முயற்சி செய்வதோ சரியாக இருக்குமா? உங்களுடைய ரசிகர்களிலும் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தானே இல்லையா? அவர்களுக்கு நீட் போராட்டம் பற்றி தெரியாமல் இருக்கலாம், அல்லது நீட்டினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய திரைப்படங்களுக்கு மட்டும் விசிலடித்து பழகி போனவர்களாக இருக்கலாம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய இதுபோன்ற இளைஞர் அமைப்புகளை ஒடுக்குவதற்கு மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையே உங்கள் ஆட்சியும் செய்ய நினைத்தால் அதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.